மேடம் புரியல, கன்ஃபியூஸ் ஆகுதா மேம்? ஒண்ணும் இல்ல மேம், நீங்க வந்து பேரலல் மெரிடியன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரலல்னா u ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், மெரிடியன்னா v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகே. ஓகேவா? என்னைக்குமே நம்ம எடுக்கிற எல்லா ஈக்குவேஷன்லயுமே u வந்து ஒரு டிஸ்டன்ஸா வச்சுக்கிறோம், v வந்து ஒரு ஆங்கிளா யூஸ் பண்ணுவோம் பொதுவா நம்ம பண்ற எல்லாத்துலயுமே. அப்ப நீங்க v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப ஆங்கிள் நீங்க மாத்தல. அப்ப ஆங்கிள் மாத்தலைன்னா டிஸ்டன்ஸை மட்டும் தான் மாத்துறீங்க, அதாவது டைரக்ஷனை மாத்தல. நீங்க வந்து எப்படி யோசிக்கணும், ஒரு பாயிண்ட்டை வந்து நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப கோன்ல கேட்கிறேன், கோன்ல வந்து இப்ப நான் பேரலல்னு கேட்டா அப்ப u ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்ப u ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். அப்ப அந்த பாயிண்ட் வந்து சரிங்களா, சென்டர் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் மாற போறது இல்ல. ஆனா v சேஞ்ச் ஆகுது. vங்கிறது என்ன, ஆங்கிள். அப்ப ஆங்கிள் சேஞ்ச் ஆக என்ன, ரொட்டேட் ஆகும். ஓகே. இத வந்து நீங்க இமேஜின் பண்ணுங்க. ஓகேவா? ஒண்ணும் இல்ல. இப்ப ரைட் ஹெலிகாய்டு ஞாபகம் இருக்கா? ரைட் ஹெலிகாய்டு ஞாபகம் இருக்கா யாருக்காவது? யாருக்கு ஞாபகம் இருக்கு? அந்த கர்வ் யாருக்கு ஞாபகம் இருக்கு? கண்ணுல அப்படியே நிக்குது ரைட் ஹெலிகாய்டு. ஓகே. ரைட் ஹெலிகாய்டுன்றது என்னன்னா, நம்ம அந்த போட்ட அந்த எலிக்ஸ் மாதிரியே இருக்கும், ஆனா அது ஒரு சர்ஃபேஸா இருக்கும். ஞாபகம் இருக்கா? இப்ப அந்த ரைட் ஹெலிகாய்டுல நீங்க வந்து பேரலல் பாருங்க, u ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். யோசித்து பாருங்க, u ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் என்ன அர்த்தம்? அந்த சென்டர் ஆக்சிஸ்ல இருந்து அந்த பாயிண்ட்க்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து மாறல, ஆனா நான் டைரக்ஷனை மாத்திக்கிட்டே இருக்கேன். அந்த டைரக்ஷன் மாறுறப்ப அது எப்படி மாறும் சார்? மேடம் ரைட் ஹெலிகாய்டு ஒரு சுருள் படிக்கட்டு மாதிரி இருக்கும், கரெக்டா? ரைட் ஹெலிகாய்டு ஒரு சுருள் படிக்கட்டு. அப்ப ஒரு பாயிண்ட பிக்ஸ் பண்றேன், அதை இழுத்து பிடிச்சு கட்டின மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக்சிஸ் மேல. இப்ப அது ஆக்சிஸ் மேல இழுத்து பிடிச்சு கட்டியாச்சு, அது வந்து ஆக்சிஸ்க்கும் அதுக்கு இடையில இருக்க தூரத்தை உங்களால மாத்த முடியாது. ஆனா அது அந்த சர்ஃபேஸ்லயே டிராவல் ஆகணும். அப்ப எப்படி டிராவல் ஆகும் சர்க்கிள் சார்? மேடம் சர்ஃபேஸ் மேலேயே டிராவல் ஆகணும் மேடம். சர்க்குலர் ஹெலிக்ஸா சார்? சர்க்குலர் ஹெலிக்ஸ் அல்லது ஹெலிக்ஸ்னு சொல்லலாம். ஜெனட் மேம் ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க போல. மத்தவங்களுக்கு புரிஞ்சுதா என்ன சொல்ல வரேன்னு? அந்த சுருள் படிக்கட்டு மாதிரி ஞாபகம். ஒண்ணும் இல்ல, சுருள் படிக்கட்டுல நீங்க எப்பயுமே சென்டர்லயே ஏறுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நடு பாயிண்ட்லயே நீங்க சுத்தி சுத்தி ஏறுனீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. உங்களுக்கும் நீங்க ஏறுறதுக்கும் அந்த சுருள் படிக்கட்டுல நடுவில் இருக்க ஆக்சிஸ்க்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் நீங்க மாத்தல, ஆனா அந்த சுருள் படிக்கட்டுல நீங்க ஏறிக்கிட்டே இருக்கீங்க. அப்ப நீங்க ஏறி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் யோசித்து பாருங்க, இது என்னது, ஒரு ஹெலிக்ஸ். சரி, இதுலயே நான் v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்ன்றேன். அப்ப v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்? அப்ப டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணல, அப்ப நான் டிஸ்டன்ஸ் எவ்வளவு வேணா மாத்திக்கலாம். இப்ப அதே சுருளை ஞாபகம் வைங்க, இந்த சுருள் வந்து ஒரு இன்ஃபைனிட் சுருள். ரைட் ஹெலிகாய்டுன்றது ஒரு இன்ஃபைனிட் சுருள். அப்ப ஒரு இடத்துல இருந்து நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்க டைரக்ஷன் மாத்தாம அடுத்தது வரைக்கும் நடந்து போயிடலாம், அது ஸ்ட்ரெயிட் லைனா வரும். அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் கீழே இருக்க எக்ஸ் ஆக்சிஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து மாறாது. ஞாபகம் இருக்கு, சொன்னா ஞாபகம் இருக்கா? தயவு செய்து இமேஜின் பண்ணுங்க. இமேஜின் பண்றது ரொம்ப ஈஸி. கண்டிப்பா பேரலல் மெரிடியன்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். ஜியோடிசிக்ல இருந்து 100% ஒரு கொஸ்டின் வரும். நீங்க யோசிக்காம அதை கொஸ்டினை பார்த்தோன்னா போடுற அளவுக்கு இருக்கணும் அது. இப்ப சொல்லுங்க, ஆங்கர் ரிங்க யோசிங்க. ஆங்கர் ரிங்ல பேரலல் என்ன வரும், மெரிடியன் என்ன வரும்? சரி, ஓகே. பேரலல்னா என்ன? u ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். யூங்கிறது என்னது, டிஸ்டன்ஸ். சரிங்களா? அப்ப நான் டிஸ்டன்ஸை மாத்த போறது இல்ல. டிஸ்டன்ஸை மாத்தாம நான் ரொட்டேட் பண்றேன். அப்ப என்ன ஆகுது, ஆக்சிஸை வச்சு யோசிங்க. மையப்புள்ளியை வச்சு உளுந்த வடையை யோசிங்க. மையப்புள்ளியில ஒரு உளுந்த வடைக்கு நடுவில் ஒரு குச்சியை நிப்பாட்டிடுறேன்.
அந்த குச்சியில இருந்து ஒரு 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 நீளமா ஒரு ஒரு இதை கட்டி விட்டுறேன், தொங்க ஒரு 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 ராடை கட்டிடுறேன். இப்ப அந்த ராடோட எண்டு பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆகாது, அதுக்கும் அந்த ஆக்சஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகாது. அப்ப யூ கான்ஸ்டன்ட், விங்கிறது ரொட்டேஷன். இப்ப அதுக்கு ரொட்டேஷன் கொடுங்க, என்ன கிடைக்கும் உங்களுக்கு? சர்க்கிள். கிரேட் சர்க்கிள், கிரேட். பெரிய சர்க்கிள் கிடைக்கும். சரி, இப்ப அதே இது மெரிடியன் பாருங்க, மெரிடியன்னா v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அப்ப ரொட்டேஷன் பண்ண போறது இல்ல. அப்ப ஆக்சிஸை பொறுத்து நான் ரொட்டேட் பண்ணல, ஆனா யூவை சேஞ்ச் பண்றேன். அப்ப என்ன கிடைக்கும்? எப்பா இது வேணும் ஒண்ணும் இல்லப்பா, இந்த நீள்வெட்டு தோட்டம் குறுக்கு வெட்டு தோட்டம்னு படிச்சிருக்கீங்களா இல்லையா? எஸ் சார். அதுதான் இது. யோசித்து பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. அதுதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இப்ப இந்த ஆங்கர் ரிங்ல வந்து அப்ப நீங்க மெரிடியன் கேட்டீங்கன்னா v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், டைரக்ஷன் சேஞ்ச் ஆகல. அப்ப சர்க்கிள் எப்படி இருக்கும்? குட்டி சர்க்கிளா இருக்கும், ஸ்மால் சர்க்கிள். அந்த ஒரு போர்ஷன் உளுந்தவடைய நடுவுல கட் பண்ண அந்த மாதிரி சைட கட் பண்ணல, நடுவுல கட் பண்றோம். அப்போ ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுமா? அந்த உளுந்தவடைய ரெண்டா பிச்சா 4 சர்க்கிள் கிரியேட் ஆகுமா? அந்த சர்க்கிள்ஸ் தான் பேரலல், சரி மெரிடியன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப ஒவ்வொரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஒரு சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன் இருக்கக்கூடிய பேரலல் அண்ட் மெரிடியன்ஸ் ஆர் ஆல்வேஸ் என்னதுன்னா லைன் ஆஃப் கர்வேச்சர்ன்றாங்க. ஆல்வேஸ் லைன் ஆஃப் கர்வேச்சர்ங்கிறாங்க. சரியா? ரைட். அடுத்தது L1, M1, N1 are direction coefficient of the tangent to a line of curvature. அப்போ ஒரு லைன் ஆஃப் கர்வேச்சர் எடுத்துக்கிறேன், அதுல ஒரு டேஞ்சண்ட வரைஞ்சுக்கிறேன், அந்த டேஞ்சண்டோட டைரக்ஷன் கொசைன்ஸை நான் தனியா எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து LMN are the direction cosine of the normal. direction cosines of the normal. அப்ப அது ரெண்டு எப்படி இருக்கும்னு கேட்டா ஒரு ரேஷியோ ஃபார்ம் பண்ணுன்றாங்க. சிம்பிளா பார்த்தா என்ன அப்படின்னா ரேஷியோ dl by l1, சரிங்களா? அப்புறம் dm by m1, அப்புறம் dn by n. சரியா? ஓகே, இதோட லைன் ஆஃப் கர்வேச்சர் முடிஞ்சுது. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா டூப்பின் இண்டிகேட்டர்ஸ். இதுவும் நம்மளோட சிலபஸ்ல இருக்கு, ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ரொம்ப ஈஸியா இருக்கும், நீங்க ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு இருக்கும். பட் இதுல கேள்வி கேட்டா கொஞ்சம் தெளிவா கண்ணை மூடி இமேஜின் பண்ணி சொல்லுங்க, சரிங்களா? இதுல இருக்கிறத நான் சொல்ல போறது இல்ல, டெஃபினிஷன் நீங்க படிங்க. நான் என்ன சொல்றேன், ஒண்ணும் இல்ல, ஒரு பால். இது தக்காளி வீட்டுல எப்படி வெட்டுவீங்க சொல்லுங்க? வீட்டுல தக்காளி எப்படி வெட்டுவீங்க? நடுவுல கட் பண்ணுவேன். இல்ல சார், நடுவுல. நேரா. ஓகே, ஏதோ ஒண்ணு நேர கட் பண்ணுவீங்க, நடுவுல கட் பண்ணுவீங்க. இதேத அந்த தக்காளிய நான் வந்து சின்ன சின்னதா, அதாவது பிரியாணிக்கு போற மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ண போறேன்னா ஸ்லைஸ் அந்த கார்னர்ல ஆரம்பிப்பீங்களா? ஸ்லைஸ் ஓரமா ஆரம்பிப்பீங்களா? நாளா ரவுண்ட் ரவுண்டா தான் கட் பண்ணுவேன். நீங்க எப்படி கட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படியே தக்காளியை முழுசாவே அப்படி சர்க்கிள் சர்க்கிளா கட் பண்ணி போட்டாதான் பிரியாணியில பார்க்க வந்து நீல நீளமா இருக்கும், நல்லா இருக்கும் சொல்லி அப்படி கட் பண்ணுவேன். அப்ப ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, அத எதுவுமே வெட்டல, நானு டைரக்டா என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கார்னர்ல வச்சு ஒரு ஸ்லைஸ் போடுறேன், ரொம்ப தின்னா, ரொம்ப சின்ன ஸ்லைஸா வர்ற மாதிரி. அப்ப வெட்டினதுக்கு அப்புறம் வெட்டி கீழே விழுந்திருக்கும்ல ஒரு சின்ன பார்ட்டு, அதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? என்ன என்ன 2D ஃபிகர், என்ன 2D ஃபிகர் தெரியுது அதுல? நான் கேட்கிற கேள்வி சார். எதர் சர்க்கிள் ஆர் கொஞ்சம் எலிப்ஸ் மாதிரி கூட இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு. சரிங்களா? சோ இதுக்கு பேர் தான் டூபின் இண்டிகேட்ரிக்ஸ், அவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் டூபின் இண்டிகேட்ரிக்ஸ். பாருங்க, let O be a point on the given surface. அதுதான் அந்த சைடுல இருக்கக்கூடிய பாயிண்ட். Then the section of the surface, அந்த சர்ஃபேஸோட ஒரு செக்ஷன், the section of the surface by a plane which is parallel to the tangent at O on it and very small distance from it is called the Dupin indicatrix at O. புரியுதா? அதாவது நம்ம கட் பண்றோம்ல, அப்ப அந்த சைடுல ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, அந்த பாயிண்ட் தான் O. சரிங்களா?
ஓகேவா? இப்ப தக்காளி இப்படி இருக்கு, இந்த பாயிண்ட் தான் ஓ. இதுல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு டேஞ்சன்ட் பிளேனை யோசிங்க. அந்த டேஞ்சன்ட் பிளேனை கொஞ்சம் உள்ள தள்ளி அந்த டேஞ்சன்ட் பிளேனை ஒரு கத்தியா வச்சு வெட்டினா எப்படி இருக்கும்? அப்ப என்ன ஆகும்? இப்படி கட் ஆகும். அப்படி இப்படி கட் ஆனதுக்கு அப்புறம் இது கீழே விழுந்ததுன்னா இதோட சர்ஃபேஸ்ல மேல என்ன செக்ஷன் இருக்கோ அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா டூபின் இண்டிகேட்ரிக்ஸ். இப்ப இதை யோசித்து வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பேன் இப்ப. ஓகே, ஓகே. இப்ப இது பண்ணலாம், யோசிக்கலாம். ஒரு இப்ப என்னென்ன சர்ஃபேஸ் இருக்கு? ஓகே, பேரபோலாய்டுனா என்னன்னு தெரியுமா? பேரபோலாய்டு சொல்லியிருக்கனா? பேரபோலாய்டு இந்த பேரபோலா வந்து இதை ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணா கிடைக்கிறது ஓகே பேரபோலாய்டு. ஓகே 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 வெரி குட். அப்ப அந்த பேரபோலாய்டுனா அப்ப அது வந்து இப்படி இருக்கும் உங்களுக்கு. இப்படியே ஒரு கிண்ணம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா சைடு இருக்க மாதிரி இப்படி ஒரு கிண்ணம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்ப இதுல இந்த பாயிண்ட்ல நான் கட் பண்ணா என்ன கிடைக்கும்? சரி, இவ்வளவு இதை கூட சொல்ல வேணாம். முட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. முட்டை தெரியுங்களா உங்களுக்கு? அந்த முட்டையை இதே ப்ராசஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? எலிப்ஸ் ஒரு மாதிரி. முட்டை இருக்குது. வெரி குட். ஒரு முட்டை இருக்குது சரிங்களா? அந்த முட்டையில இங்க கட் பண்ணாலும் சரி இல்ல மேல கட் பண்ணாலும் சரி, இத பாயிண்டா வச்சு மேல கட் பண்ணாலும் சரி என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு எலிப்ஸ் கிடைக்கும். அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா பொதுவா அந்த டூப்பிங் இண்டிகேட்ரிக்ஸே பாத்தீங்கன்னா 3 தான். என்னென்ன அப்படின்னா ஒண்ணு எலிப்ஸ், இல்ல ஹைப்பர்போலா, இல்ல பேரபோலா. இந்த 3ல ஏதாவது ஒண்ணுதான் கிடைக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? இந்த 3ல ஏதாவது ஒண்ணுதான் எப்பவுமே கிடைக்கும் அப்படின்றாங்க. இது வந்து ஜென்ரல் டூப்ளி இண்டிகேட்டர்ஸோட ஈக்குவேஷன். சரிங்களா? ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. ஒரு ஈக்குவேஷன் தான். x² RA + y² RB = 2h, z = h. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் டூப்பிங் இண்டிகேட்டர்ஸோட ஈக்குவேஷன். இல்ல RA RBங்கிறது என்னன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் கப்பா A அண்ட் கப்பா B. இந்த கப்பா A கப்பா B உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பிரின்சிபல் கர்வேச்சர்ஸ். இப்ப நம்ம முன்னாடி பேசணும்ல அதே திரும்ப பேசுற மாதிரி இருக்கும். சோனிங்க let O be a point, elliptic point. elliptic point என்ன ஞாபகம் இருக்கா? L² - NM என்னவா இருக்கணும்? எலிப்டிக். Greater than 0. ஓகே. பாராபோலிக். Equal to. 0. ஹைப்பர்போலிக். Less than 0. சரி. ஸோ அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எலிப்டிக் பாயிண்ட் ஒரு சர்ஃபேஸ்ல எடுத்தேன் அப்படின்னா அதோட காசியன் கர்வேச்சர் பாசிட்டிவ் சைனா இருக்கும். இது போனதுலேயே பார்த்தோம். அதே நேரத்தில் அது ரெண்டுமே சேம் சைனா இருக்கும். அது ரெண்டும் சேம் சைனா இருக்கிறதுனால அப்ப இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ். அப்ப இது கிட்டத்தட்ட எப்படி இருக்கு? x² / a², அதாவது அந்த மாதிரி சொல்றேன் இல்ல.
எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு கூட வேண்டாம், எக்ஸ் ஸ்கொயர் பை இந்த 2h இங்க கொண்டு வந்து, அப்ப 2h RA root the whole square, y square by square root of 2h RB the whole square is equal to 1 எடுத்துக்கலாமா? இது ஏன் இப்படி எழுத முடியுது அப்படின்னா இந்த கப்பா ஏ கப்பா பி ரெண்டும் பாசிட்டிவா இருக்கிறதுனால. ஸோ இப்போ இதோட ஈக்குவேஷன் என்னவா இருக்கு? ஒரு எலிப்ஸ் மாதிரி தெரியுதா? தெரியுதா எஸ் சார். எல்லாருக்கும்? அந்த எலிப்ஸோட செமி ஆக்சிஸ் நாங்க உள்ள எழுதுனது மாதிரியே இருக்கா? அந்த ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ மாதிரி இருக்கா? அவ்வளவுதான். ஸோ இந்த எலிப்டிக் பாயிண்ட்ல, ஒரு எலிப்டிக் பாயிண்ட்ல நீங்க டூப்பின் இண்டிகேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா அது எலிப்ஸா மட்டும் தான் இருக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன், இந்த தக்காளியில நீங்க இந்த இடத்த மட்டும்தான் நீங்க பார்க்கணும் அவசியம் இல்லை. உங்க சர்ஃபேஸ்ல இருக்க எந்த இடத்துக்கு வேணா நீங்க டூப்பின் இண்டிகேட்டர்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? நீங்க வந்து மேல மட்டும் தான் வெட்டணும்னு அவசியம் இல்லை. ரைட். அப்ப அந்த நீங்க எடுக்கிற பாயிண்ட் எலிப்டிக்கா இருந்தா நீங்க வெட்டி கிடைக்கிறது வந்து எலிப்ஸா இருக்கும். இதே இது ரெண்டாவது பேராபோலிக்கா பேசல பாருங்க. ரெண்டாவது அவங்க என்ன பேசிருக்காங்க? ஹைப்பர்போலிக்கா பேசிட்டாங்க. ஏன்னா அதான் வேலை ஈஸி. சப்போஸ் ரெண்டுமே நெகட்டிவா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப சரி, ரெண்டுமே நெகட்டிவ் இல்ல, லெஸ் தென் 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க, கப்பா ஏ கப்பா பி, அதாவது காசியன் கர்வேச்சர். அப்ப ரெண்டு ஆப்போசிட் சைனா இருக்கும். அப்ப ஆப்போசிட் சைனா இருக்கும் போது இது பிளஸ் இது மைனஸ் ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது. ஒரு மைனஸ் எக்ஸா இருந்தா இங்க போட்டுக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா நடுவுல இருக்க இந்த கூடிய பிளஸ்ங்கிறது என்னவா மாறும்? மைனஸா மாறும். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ங்கிறது என்னவா இருக்கும்? ஒரு ஹைப்பர்போலாவா இருக்கும். புரியுதா? இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அது ஒரு ஹைப்பர்போலாவா இருக்கும். அப்ப அதே இது கப்பா ஏ பிளஸ் கப்பா பியோட வேல்யூ 0வா இருந்தா அது ஒரு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவா இருக்கும். அது ஒரு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவா இருக்கும். அடுத்தது பேராபோலிக் பாயிண்ட். பேராபோலிக் பாயிண்ட்ல காசியன் கர்வேச்சர் 0. அப்ப ரெண்டு பிரின்சிபல் கர்வேச்சர்ல ஏதாவது ஒன்னு 0 ஆகணும். சப்போஸ் நான் இதை 0ன்னு எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன கிடைக்கும்? x square by RA is equal to 2h, which means x square equal to 2h RA, which means x equal to plus or minus square root of 2h RA, which means x equal to 2 square root of 2h RA, x equal to minus square root of 2h RA. So இதுல இது கான்ஸ்டன்ட். அப்ப இந்த ரெண்டுமே என்னது? ஸ்ட்ரைட் லைன். அப்ப பேரபோலிக் பாயிண்டா இருந்தா கிடைக்கிறது a pair of straight lines, a pair of parallel lines கொடுத்துட்டாங்க. புரிஞ்சுதா? ஒண்ணுமே புரிஞ்சுதா? ஓகே, அடுத்தது போலாம். அடுத்தது ஒரு ப்ராப்ளம். சரிங்களா? அது என்னன்னா ரைட் ஹெலிகாய்டுக்கு. ரைட் ஹெலிகாய்டுல நீங்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அது ரெக்டாங்கிள் ஹைப்பர்போலாவா தான் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? ரெக்டாங்கிள் ஹைப்பர்போலா தான் கிடைக்குதுன்னா ரைட் ஹெலிகாய்டுல எல்லா பாயிண்ட்டுமே ஹைப்பர்போலிக் பாயிண்டா தான் இருக்கும் மேக்ஸிமம். சரிங்களா? ஏன்னா ஹைப்பர்போலிக்கா இருந்தா ஹைப்பர்போலாவா மாறும். சரியா? அடுத்தது காஞ்சுகேட் டைரக்ஷன். இந்த காஞ்சுகேட் டைரக்ஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய நம்ம ஸ்டடி பண்ணணும். சரிங்களா? காஞ்சுகேட் டைரக்ஷன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இதுக்கு அடுத்து இந்த காஞ்சுகேட் டைரக்ஷனும் நான் அசிம்ப்டோட்டிக் டைரக்ஷனும் நடத்திடுறேன் இன்னைக்கு. நாளைக்கு அடுத்ததை பார்ப்போம். சரிங்களா? கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றதை கொஞ்சம் தெளிவா கவனிங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரின்சிபல் டைரக்ஷன் பார்த்தாச்சு, அதை வச்சு லைன் ஆஃப் கர்வேச்சர் பார்த்தாச்சு. இப்ப அடுத்து காஞ்சுகேட் டைரக்ஷன் பாக்குறோம். இதுக்கு அடுத்து அசிம்ப்டோட்டிக் டைரக்ஷன் பாக்குறோம். சரிங்களா? அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா டைரக்ஷன் வரும். நாளை போய் குழப்பிக்க கூடாது. நீங்க தயவு செய்து நான் சொல்ற ஆர்டரை மைண்ட்ல வச்சுக்கோங்க. எப்பயுமே நான் சொல்லுவது தெரியுமா? வரிசையா இது, இதுல இருந்து இது, இதுல இருந்து இதுன்றப்ப அந்த ஆர்டரை மனசுல வச்சுட்டீங்கன்னா எக்ஸாம்ல கொஸ்டினே கேட்டு உங்களுக்கு மறந்து போனா கூட இந்த ஆர்டரை வச்சு உங்களால ரீகலெக்ட் பண்ண முடியும். சில நேரம் எனக்கே என்ன ஆகும்னா சில ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு தெரியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா யோசித்து பார்ப்பேன். சரி, இது வந்து நம்ம புக்ல எங்க படிச்சோம், அல்லது வந்து நம்ம மெட்டீரியல்ல எங்க படிச்சோம், அது கீழே எத்தனை பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, அப்படி யோசிப்பேன். ஸோ அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், நான் வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்க போறது காஞ்சுகேட் டைரக்ஷன். இந்த காஞ்சுகேட் டைரக்ஷன்னா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி டயாமீட்டர்னா என்னன்னு தெரியணும்.
சரிங்களா? இவங்க சொல்றது டயாமீட்டர் வந்து எலிப்ஸுக்கும் ஹைப்பர்போலாக்கும். பட் நான் ஜென்ரலாவே கேட்கிறேன், டயாமீட்டர்னா என்னப்பா? ஒரு சர்க்கிளுக்கே சொல்லுங்க. ஒரு சர்க்கிளுக்கு டயாமீட்டர்னா என்ன? சர்க்கிளோட அந்த அந்த கார்ட்ல வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இருக்கிற பெரிய லைன் சார். ஓகே, கார்ட்ல மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லைன். ஓகே. பட் ஆனா ஒரிஜினலாவே அதை எப்படி டீல் பண்றாங்கன்றத நான் சொல்றேன். சரிங்களா? ஏன்னா டயாமீட்டர் நம்ம இது வரைக்கும் சர்க்கிள் தானே கேள்விப்பட்டிருக்கோம். இவன் எலிப்ஸுக்கும் சொல்றான், ஹைப்பர்போலாக்கும் சொல்றான். பாருங்க, எலிப்ஸுக்கும் ஹைப்பர்போலாக்கும் டயாமீட்டர் இருக்கான். எங்க கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம இது வரைக்கும்? சரியா? என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது ஒரு டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? ஒரு டைரக்ஷன், எக்ஸாம்பிள் ஒரு ஒரு டைரக்ஷன், இந்த டைரக்ஷன் சப்போஸ். அப்ப இந்த டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணா இந்த டைரக்ஷன்ல உங்களால எத்தனை கார்டு வரைய முடியும்? எத்தனை கார்டு வரைய முடியும் கேட்டா இன்ஃபைனிட் கார்டு வரையலாம். நான் எவ்வளவு கார்டு வேணா வரையலாம். ஓகேவா? அந்த கார்டு வந்து அந்த லைனோட டைரக்ஷன்ல இருக்கணும். புரியுதா? கார்டு வந்து இப்படி வரையக்கூடாது, கிராஸா வரையக்கூடாது. நான் சொல்றது புரிஞ்சுதா? இப்ப நீங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு லைன் எடுக்கணும். அந்த லைன் வந்து இந்த எல்லா கார்டையுமே பைசெக்ட் பண்ணணும். பைசெக்ட்னா அத அத வெட்டினதுக்கு அப்புறம், இந்த இந்த கோட்டை வச்சு இது எல்லாத்தையும் நீங்க வெட்டினதுக்கு அப்புறம் இடது பக்கம் இருக்கக்கூடிய அளவும் வலது பக்கம் இருக்கக்கூடிய அளவும் ஒரே மாதிரி இருக்கும். அப்ப எப்படி வெட்டுவீங்க? என் கண்ணு தெரியல, அதனால கொஞ்சம் மாறி. ஆமா, கொஞ்சம் கரெக்டா. இதுதான் டயாமீட்டர். புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? அப்போ ஒரு சர்க்கிளுக்கு எத்தனை டயாமீட்டர் இருக்கு? ஒரு டயாமீட்டர் சார். ஒரு சர்க்கிளுக்கு ஒரு டைரக்ஷன்ல கேட்கல, ஜென்ரலா எத்தனை டயாமீட்டர் இருக்கு? ஒரு டைரக்ஷனை பிக் பண்ணா ஒரு டயாமீட்டர் மேம். 2 வரும் சார். நிறைய இருக்கு மேம். நீங்க திருப்பிக்கிட்டே இருக்கலாம்ல. எஸ் சார். இப்படி வரையலாம், இப்படி வரையலாம், இப்படி வரையலாம், இப்படி வரலாம், இப்படி வரைஞ்சிட்டே இருக்கலாம்ல. அப்ப இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் டைரக்ஷன்ஸ், அதாவது டயாமீட்டர்ஸ் இருக்கு. சரியா? ஓகே. இப்ப சப்போஸ் ஒரு ஹைப்பர்போலா இருக்கு. அப்ப இதுல எப்படி சார் டயாமீட்டர் பாக்குறது அப்படின்னா, முதல் டைரக்ஷனை பிக்ஸ் பண்ணணும். நான் என்ன சொல்றேன், டைரக்ஷன் வந்து நான் இப்படி ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா நான் டைரக்ஷனை பிக்ஸ் பண்றேன். அப்ப என்ன பண்ணுவேன்னா எல்லா கார்டையும் எடுக்கணும். என்னென்ன கார்டு வரைய முடியுமோ எல்லா கார்டையுமே நீங்க எடுக்கணும். நான் எடுத்துக்க டைரக்ஷன் வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலல். இப்ப நான் ஒரு லைன் கண்டுபிடிக்கணும். அந்த லைன் வந்து இந்த எல்லா கார்டையுமே பைசெக்ட் பண்ணணும். பைசெக்ட்னா மேல பாதி கீழே பாதியா இருக்கணும். அது என்ன லைன்? எக்ஸ் ஆக்சிஸ். வெரி குட் மேம். என்னது? எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ். அப்ப எக்ஸ் ஆக்சிஸ் தான் இங்க டயாமீட்டர், இந்த டைரக்ஷன். புரிஞ்சுதா? ஓகே. இதே மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா நீங்க லைன் போடலாமா? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா நீங்க லைன் பண்ணலாமா இதே மாதிரி? அப்ப லைன் பண்ணும்போது இப்படி போட்டா அது கார்டே கிடையாது. கார்டுனா என்னது? அந்த கர்வ்ல இருக்க 2 பாயிண்ட ஜாயின் பண்றதுதான் கார்டு. கரெக்டா? கார்டுனா என்ன? உங்க கர்வ்ல கூடிய 2 பாயிண்ட ஜாயின் பண்ணும். அப்ப இதுக்கு கார்டு பார்க்கும்போது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா கார்டு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இப்ப எது டயாமீட்டர்? ஒய் ஆக்சிஸ் சார். இப்ப ஒய் ஆக்சிஸ். இப்ப ஒய் ஆக்சிஸ் தான் இங்க டயாமீட்டர். இப்போ ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? நீங்க
எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா எடுத்த எல்லா கார்டையும் ஒய் ஆக்சிஸ் பைசெக்ட் பண்ணுது. நீங்க ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா எடுத்த எல்லா கார்டையுமே எக்ஸ் ஆக்சிஸ் பைசெக்ட் பண்ணுது. கரெக்டா? இதுக்கு பேர் தான்ப்பா காஞ்சுகேட் டயாமீட்டர். அவ்வளவுதான். 2 டயாமீட்டர் எப்ப காஞ்சுகேட் டயாமீட்டர் சொல்றீங்கன்னா, ஒரு டயாமீட்டருக்கு பேரலா இருக்கக்கூடிய எல்லா கார்டையும் இன்னொரு டயாமீட்டர் பைசெக்ட் பண்ணும். அதுதான் ஒண்ணுக்கு ஒண்ணு மாத்தி மாத்தி பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணா அதுக்கு பேர் தான் காஞ்சுகேட் டயாமீட்டர். இப்ப புரிஞ்சுதாப்பா உங்களுக்கு? ஓகே, இப்ப நம்ம இதுக்குள்ள போவோம். இப்ப நம்ம பாக்குறது காஞ்சுகேட் டயாமீட்டர் கிடையாது, காஞ்சுகேட் டைரக்ஷன். அப்ப ஒரு பாயிண்ட்ல 2 டைரக்ஷனை நான் எப்ப காஞ்சுகேட்னு சொல்றேன் அப்படின்னா, if the corresponding diameters of the ellipse or hyperbola given by the Dupin indicatrix are conjugate diameter. அப்ப எக்ஸாம்பிள், நான் ஏதோ ஒரு சர்ஃபேஸ் எடுக்கிறேன், அதுல ஒரு பாயிண்ட பிக்ஸ் பண்றேன். இந்த பாயிண்ட்ல காஞ்சுகேட் டைரக்ஷன் என்னையா அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்கிறேன். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த பாயிண்ட்ல ஒரு டான்ஜென்ட் பிளேனை வரையணும். அந்த பிளேனுக்கு பேரலா 1 இன்ச் இறக்கி நீங்க கட் பண்ணணும். கட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எலிப்ஸோ இல்ல ஒரு ஹைப்பர்போலாவோ கிடைக்கணும். நான் வச்சுக்கோங்க, எலிப்ஸ் ஹைப்பர்போலாக்கு மட்டும் தான் காஞ்சுகேட் டைரக்ஷன் வேறது கிடையாது. எலிப்ஸோ இல்ல ஹைப்பர்போலாவோ கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த எலிப்ஸுக்கும் அல்லது அந்த ஹைப்பர்போலாக்கோ நீங்க காஞ்சுகேட் டயாமீட்டரை கண்டுபிடிக்கணும். அந்த 2 டயாமீட்டரும் எந்த டைரக்ஷனை நோக்கி இருக்குதோ அந்த டைரக்ஷன் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா காஞ்சுகேட் அப்படின்றாங்க, காஞ்சுகேட் டைரக்ஷன் அப்படின்றாங்க. அப்ப நீங்க இப்படி இது, அதாவது இப்படி ஒன்னு இந்த சைடுனா இன்னொன்னு இந்த சைடு, ஸோ இதுதான் காஞ்சுகேட் டைரக்ஷன்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பெர்பெண்டிகுலரா இருக்க மாதிரி தெரியுது, ஆனா பொதுவாக அது பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? நம்ம பார்க்க அப்படி தெரியுது. ஓகேவா? இதுக்கு பேர் தான் காஞ்சுகேட் டைரக்ஷன். அப்ப காஞ்சுகேட் டைரக்ஷன் அல்லது டைரக்ஷன் ஆர் காஞ்சுகேட் அப்படின்னு போனாலே காஞ்சுகேட் டயாமீட்டர் பேருங்க. காஞ்சுகேட் டயாமீட்டர்னா காஞ்சுகேட்னாலே தெரியும், இதுக்கு அது அதுக்கு இது அப்படின்றத நம்ம அந்த காலத்துல இருந்து காஞ்சுகேட்டுக்கு மீனிங் கொடுக்குறோம். அப்ப காஞ்சுகேட் டயாமீட்டர்னா இதுக்கு அது டயாமீட்டரா இருக்கும், அதுக்கு இது டயாமீட்டரா இருக்கும். டயாமீட்டர்னா என்னடா, பேரலா வரக்கூடிய, அதாவது வரக்கூடிய எல்லா கார்டையுமே பைசெக்ட் பண்றது. அவ்வளவுதான். இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? அடுத்தது போலாமா? சரி. 2 directions L1 L2 at a point on a surface are conjugate, then அது வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்ப எல்லாத்துலயுமே அப்ப நீங்க என்ன பண்ணணும், என்னென்ன நிறைய அதுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க, நிறைய அதுக்கு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. ஒரு இதுக்கு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்தாங்க, எதுக்கு பிரின்சிபல் கர்வேச்சருக்கு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. ஸோ இது மாதிரி இந்த மாதிரி வரக்கூடிய அந்த ஈக்குவேஷன்ஸ் அந்த இதெல்லாம் தனி பேப்பர் எழுதி வைக்கலாம். 2 directions are conjugate அப்படின்னு போட்டு பக்கத்துல இந்த ஈக்குவேஷன், கப்பா ஏ அண்ட் கப்பா பின்னு போட்டு அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன், லைன் ஆஃப் கர்வேச்சர்னு போட்டு அதோட ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன்லாம் தனியா எழுதி வைக்கலாம். இப்படி படிச்சா தான் நாளைக்கு மறக்காது. நீங்க ஒவ்வொரு டாபிக்கும் தனித்தனியா படிச்சீங்கன்னா கடைசி இது எந்த டாபிக்ல படிச்சதுன்னு தெரியாம போயிடும். அடுத்தது, the parametric curves are in conjugate direction if and only if m equal to 0. அதாவது பெராமெட்ரிக் கர்வ் வந்து ஆர்த்தோகோனலா இருக்கணும்னா f equal to 0. அதே பெராமெட்ரிக் கர்வ் வந்து காஞ்சுகேட் டைரக்ஷன் இருக்கணும்னா m equal to 0. அதாவது அது ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன், இல்ல செகண்ட் பண்ண மாட்டேன். புரிஞ்சுதா? அடுத்தது, since the line of curvature at any point on the surface are in the conjugate direction. சரிங்களா? அப்ப லைன் ஆஃப் கர்வேச்சர் வந்து எப்பயுமே எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு கேட்டா காஞ்சுகேட் டைரக்ஷன்ல தான் இருக்கும் லைன் ஆஃப் கர்வேச்சர். சரிங்களா? அடுத்தது, since the principal direction are orthogonal, suppose principal direction வந்து ஆர்த்தோகனலா இருந்தா line of curvature of the surface gives orthogonal conjugate direction. அதாவது பிரின்சிபல் டைரக்ஷன் ஆர்த்தோகனலா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைக்குது, லைன் ஆஃப் கர்வேச்சர் ஆன சர்ஃபேஸ், நீங்க லைன் ஆஃப் கர்வேச்சர் என்ன கொடுக்குது அப்படின்னா காஞ்சுகேட் டைரக்ஷன் மட்டும் கொடுக்காம அது ரெண்டும் ஆர்த்தோகனலா இருக்க மாதிரி கொடுக்குது. அப்ப பிரின்சிபல் டைரக்ஷன் ஆர்த்தோகனல்னா காஞ்சுகேட் டைரக்ஷன் ஆர்த்தோகனல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது,
ஃபைண்ட் த கர்வ் கான்ஜுகேட் டு த பேரலல் theta is equal to u is equal to constant on the sphere. அப்படின்னா பை ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்ங்கிறது அதோட பேரலல், அதாவது அதோட கான்ஜுகேட். அதாவது என்னது, பெராமெட்ரிக் கர்வ்ஸ் ஆர் கான்ஜுகேட். புரியுதா? u ஈக்குவல் டு c இஸ் கான்ஜுகேட் டு p ஈக்குவல் டு c. அதாவது பேரலல் இஸ் கான்ஜுகேட் டு மெரிடியன்ஸ். புரியுதா? புரியலையா அந்த லைன்? ஸ்பியர்ல வந்து பேரலலும் மெரிடியனும் கான்ஜுகேட். உங்களுக்கு அது உங்களுக்கு யோசித்தாலே ஞாபகம் வருது இல்ல? யோசிச்சு பாருங்க. ஸ்பியர்ல பேரலல்னு போனீங்கன்னா எப்படி போவீங்க? இப்படி போவீங்க, சின்ன சர்க்கிள். மெரிடியன் போனீங்கன்னா கிரேட் சர்க்கிள். ஸோ இது ரெண்டோட டைரக்ஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு. புரியுதா உங்களுக்கு? இந்த பாயிண்ட்ல டைரக்ஷன் பாத்தீங்கன்னா ஒன்னு இப்படி இருக்கு, ஒன்னு இப்படி இருக்கு. ஸோ அது ரெண்டும் தான் என்னவா இருக்குன்னா கான்ஜுகேட் டைரக்ஷனா இருக்குது உங்களுக்கு. அப்படின்னு கான்ஜுகேட் வேற, ஆர்த்தோகனல் வேற. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்க ஆர்த்தோகனலையும் கான்ஜுகேட்டையும் குழப்பிடாதீங்க. நான்லாம் படிக்கிறப்ப எனக்கு கான்ஜுகேட்னால என்னன்னு தெரியாது, ஆர்த்தோகனல் என்னன்னு தெரியாது. அடுத்தது, the parametric curves are conjugate on the surface of revolution. அப்ப இதுக்கு முன்னாடி வேற பார்த்தோம், சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன்ல என்ன பார்த்தோம்? பேரலலும் மெரிடியனும் லைன் ஆஃப் கர்வேச்சர்னு பார்த்தோம். இங்கேயும் அதே தான் சொல்றாங்க, அந்த பேரலலும் மெரிடியனும் தான் லைன் ஆஃப் கர்வேச்சராகவும் இருக்கும், அது ரெண்டும் கான்ஜுகேட்டாகவும் இருக்கும் அப்படின்றாங்க. அது ரெண்டும் எப்படி இருக்கும்? கான்ஜுகேட் டைரக்ஷனாகவும் இருக்கும், லாஜிக் டைரக்ஷனும் இருக்கும் அப்படின்றாங்க. டூ டைரக்ஷன்ஸ் given by the equation. சரிங்களா? அப்ப du ஸ்கொயர் இதுல இருந்து ரெண்டு டைரக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இதுல ரெண்டு டைரக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது கான்ஜுகேட்டா இருக்கணும்னா, சரிங்களா, LR மைனஸ் MQ பிளஸ் NP is equal to 0. இதே மாதிரி முன்னாடி ஒண்ணு பார்த்திருக்கோம். எங்க பார்த்திருக்கோம் சொல்லுங்க, யாருக்கா ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் படிங்க, அன்னன்னைக்கு படிச்சீங்கன்னா பெட்டரா இருக்கும். LR மைனஸ் MQ பிளஸ் NP. சரிங்களா? எங்க பார்த்தீங்க ஞாபகம் இருக்கா யாருக்காவது? யாராவது மெட்டீரியல் பிரிண்ட் போட்டு கையில் வச்சுக்கீங்களா யாராவது? சரி, ரைட். அப்போ இது ஒரு ஹோம்ஒர்க். இது என்னன்னு கண்டுபிடிச்சு, இதே மாதிரி இன்னொரு ரிசல்ட் இருக்கு மெட்டீரியல்ல, அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதையும் சேர்த்து ஒரு பேப்பர்ல எழுதி போட்டு விடுங்க. சரிங்களா? அடுத்தது அசிம்டோட்டிக் டைரக்ஷன். சரிங்களா? அசிம்டோட்டிக்னா என்னப்பா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது தெரியுமா? அசிம்டோட்டிக் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தொலை தொடுகோடுன்னு சொல்லிட்டு சொல்லி தொலை கொடுத்தீங்க. தொடுகோடு, அதாவது தொடாம போயிட்டே இருக்கும். இந்த ஹைப்பர்போலாக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல வரும் சார். சரி ஓகே 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 ஓகே. அதான் டக்குன்னு நான் அது வந்து நீங்க, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் இந்த நார்மல் ப்ராபபிலிட்டி கர்வ்னு சொல்லிருங்க. சரிங்களா? ஏன்னா நிறைய நார்மல் வருதா, திடீர்னு எனக்கே ஒரு செகண்ட் பிளாங்க் ஆயிடுச்சு, நார்மல் கர்வ் எங்க இருக்கு அப்படின்னு. ஓகே. அடுத்தது இப்ப பேரபோலா இருக்குல்ல. இப்ப நான் முன்னாடியே ஒரு பேரபோலா வரைஞ்சேனா, அந்த பேரபோலால எங்க மேம் அசிம்டாட்டிக் லைன் எங்க மேம் இருக்கு? இந்த பேரபோலாக்கு அசிம்டாட்டிக் லைன் இருக்கு கன்ஃபார்மா. அது எங்க இருக்குன்னு தெரியுமா? அந்த தொலை தொடுகோடுகள் எங்க இருக்குன்னு தெரியுமா? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படி கிராஸா போட்டோம்னா அதுதானே சார்? ஒரு எக்ஸ் போடுங்கன்னு சொல்லுங்க, அவ்வளவுதானே. ஒரு எக்ஸ், அப்படிதானே மேம்? எஸ் சார், எஸ் சார். மல்டிப்ளிகேஷன் மாதிரி வரும். ரைட். மல்டிப்ளிகேஷன் மாதிரி. சோ அப்ப இதுதான் இந்த அசிம்டோட்டிக். இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த அசிம்டோட்டிக்கோட டைரக்ஷன் தான் அசிம்டோட்டிக் டைரக்ஷன் ஆஃப் த சர்ஃபேஸ்ல ஒரு பாயிண்ட்ல. புரியுதா? அப்படியே அப்ப முன்னாடி சொன்ன மாதிரி, முன்னாடி நம்ம எப்படி வந்து கான்ஜுகேட் டைரக்ஷனுக்கு வந்து நம்ம அந்த டூபின் இண்டிகேட்டர்ஸ் வச்சு டிஃபைன் பண்ணமோ, அதே மாதிரி அசிம்டோட்டிக் டைரக்ஷனுக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், அதுல டேஞ்சன்ட் பிளேனை கண்டுபிடிக்கணும், கொஞ்சம் இறக்கி வெட்டணும், ஒரு டூபின் இண்டிகேட்டர் கிடைக்கும். அது கண்டிப்பா என்னவா தான் கிடைக்கணும்? ஃபர்ஸ்ட் விஷயம் அது என்னவா தான் கிடைக்கணும்? ஹைப்பர்போலாவா தான் கிடைக்கணும். சரிங்களா? ஏன்னா ஹைப்பர்போலாக்கு மட்டும்தான் அந்த கானிக்லயே ஹைப்பர்போலாக்கு மட்டும்தான் இது உண்டு.
சர்க்கிளுக்கும் கிடையாது, எலிப்ஸுக்கும் கிடையாது, தொடு கோடுகள் கிடையாது. அப்ப ஹைப்பர்போலாவா இருக்கணும். அப்படி ஹைப்பர்போலாவா இருக்கும்போது அந்த ஹைப்பர்போலாக்கு 2 அசிம்டோட்டிக் இருக்கும், அசிம்டோட்ஸ் இருக்கும். அந்த அசிம்டோட்ஸோட டைரக்ஷன் தான் அசிம்டோட்டிக் டைரக்ஷன் அந்த பாயிண்ட்ல. புரிஞ்சுதா? இப்ப அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் தெரியுமா? ஒரு பேப்பரை கையில எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இமேஜின் பண்ணுங்க, ஒரு பேப்பரை கையில எடுத்துக்கிறேன். ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்குமா? அதுல அந்த சைஸ் சின்னதா இருக்கிறதுல 2 சைடும் கையை வச்சு பிடிச்சிக்கிறேன். பிடிச்சு அப்படியே அது 2யுமே மடிச்சு சென்டர் பாயிண்ட் கொண்டு வரேன். அது எப்படி மேம் இருக்கும்? ட்ரையாங்கிள் ஷேப் வருமா சார்? மேம் இப்படி இருக்குமா பாருங்க, இந்த மாதிரி இருக்குமா? கரெக்டான்னு பாருங்க. பேப்பரை மடிக்கிறேன், மடிக்கும் போது ஃபுல்லா மடியாது இல்ல, நீங்க மொத்தமா நீங்க எடுத்து சேர்த்தா தான் அது சிலிண்டரா மாறும். நான் அந்த 2 நடு பாயிண்ட மட்டும் பிடிச்சி நான் சேர்த்து வச்சிருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த சைடு நீக்கிட்டு இருக்கும். பெட் இருக்கு மேடம், நடுவுல கை வச்சிருவீங்க. அமைக்கி பிடிக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கும், ஆனா அந்த 4 கார்னர் எப்படி இருக்கும்? விலகி போய் தானே இருக்கும். அதாவது நீங்க டாப் வியூ பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது நீங்க கை வச்சு பிடிச்ச இடம். ஆனா பெட்டோட மீதி பகுதி எப்படி இருக்கும்? விரிச்சுதான் நிற்கும். சொல்ல புரியுதா? இது ஒரு சர்ஃபேஸா நான் இமேஜின் பண்ண சொல்றேன். அத நீங்களே ஒரு பேப்பரை கையில எடுங்க. ஒரு பேப்பரை கையில எடுத்து அதை அப்படியே மடிங்க. அந்த 2 அதாவது 2 சைட்லயும் நடு பாயிண்ட வச்சு மடிங்க. அப்படி மடிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பேப்பரா இருக்கனால வராது. இந்த பெட் இந்த மாதிரி வெயிட்டான பொருள் அந்த ரிவர்ஸ்ல இழுக்கும்ல. வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் உங்களுக்கு? ஒரு ரப்பர் ஷீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரப்பர் ஷீட் மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஒரு ரப்பர் ஷீட் இருக்கு. அதுல இந்த இடத்துல ஒரு ஓட்டை, இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டிட்டு இதை தூக்கி இது மேல வச்சு 2யும் கெட்டுறீங்க. கெட்டும் போது என்ன ஆகும்னா இது வெளியே தூக்கி போகும், இதுவும் வெளியே தூக்கிட்டு போகும், இதுவும் வெளியே தூக்கிட்டு போகும், இது வெளியே தூக்கிட்டு போகும். இந்த 2 மட்டும் ஒன்னா நிற்கும். கரெக்டா புரியுதா? நான் சொல்ற சர்ஃபேஸ் இமேஜின் பண்ண முடியுதா? இப்ப அந்த சர்ஃபேஸ டாப் ஆங்கிள் இருந்து கொஞ்சம் இறக்கி கட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? டாப் ஆங்கிள் இருந்து கொஞ்சம் இறக்கி கட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வரும். மேம் ஹைப்பர்போலா கிடைக்காதா உங்களுக்கு? இதான் அந்த கெட்டின கயிறு. கெட்டின கயிறு இவ்வளவு தூரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது 2 இங்கிட்ட இழுத்துட்டு நிக்கும்ல. ஓகே. ஓகேவா? சோ அப்ப என்ன ஆகுதுன்னா நீங்க அந்த பாயிண்ட்ல கட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்குது? ஹைப்பர்போலா கிடைக்குது. இப்ப இந்த ஹைப்பர்போலால இதுவும் அசிம்டோட்டிக் டைரக்ஷன். இப்ப நீங்க கர்வுக்கு போங்க, அது சர்ஃபேஸுக்கு போங்க. அப்ப சர்ஃபேஸ் தான் அந்த டாப் பாயிண்ட்ல எது அசிம்டோட்டிக் டைரக்ஷன் கேட்டீங்கன்னா, சரிங்களா? அல்லது நீங்க 2 வளையல வந்து மேல மேல அரேஞ்ச் பண்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க மேம். அப்படி இல்லைன்னா வளையல இப்படி மேல 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 அரேஞ்ச் பண்ணி ஒண்ணு வச்சிடுறேன், இன்னொரு வளையல வந்து அரேஞ்ச் பண்ணி இப்படி வச்சிடறேன்னு வச்சுக்கோங்க. தள்ளி தள்ளி வச்சிடறேன், 2 ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம வச்சிடறேன். இப்ப இதை கிராஸா கட் பண்ணா என்ன கிடைக்கும்? பாக்குறதுக்கு இப்படித்தானே இருக்கும். இது ஒரு ஹைப்பர்போலா. அப்ப இதுல வந்து இது ஒரு அசிம்டோட், இது ஒரு அசிம்டோட். இப்ப திரும்ப அந்த ஒரிஜினல் வளையலே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த பாயிண்ட் எடுங்க. அப்ப இந்த பாயிண்ட்ல அசிம்டோட்டிக் டைரக்ஷன் கேட்டா என்ன சொல்வீங்க? இது இல்ல இது இல்ல இது இல்ல இது. கரெக்டா? நான் சொல்ல புரியுதா? இதுதான் அசிம்டோட்டிக் டைரக்ஷன். அப்ப அசிம்டோட்டை வச்சு கிரியேட் பண்ணா அசிம்டோட்டிக் டைரக்ஷன், காஞ்சுகேட் டயமீட்டர்ஸ் வச்சு கிரியேட் பண்ணா காஞ்சுகேட் டைரக்ஷன். அடுத்து அசிம்டோட்டிக் லைன் ஒன்னு சொல்றாங்க. an asymptotic line on a surface is a curve. அது ஒரு கர்வ்.
whose direction at the every point on it is asymptotic. அப்ப என்னன்னா நீங்க ஒரு 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 கர்வ் எடுத்துக்கிறீங்க, அந்த கர்வ்ல நீங்க ஒவ்வொரு பாயிண்ட்லயும் அசிம்டோட்டிக் டைரக்ஷன் பாத்தீங்கன்னா அது மேலேயே இருக்கும். An asymptotic line on a surface is a curve whose direction at every point on it is asymptotic. மேக்ஸிமம் அது என்னன்னா அந்த அசிம்டோட்டிக் லைனை தான் சொல்லுவாங்க. மோஸ்ட் ப்ராபபிளி இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த லைனை தான் அவங்க அசிம்டோட்டிக் லைன்னே சொல்லுவாங்க. உங்க சர்ஃபேஸ்ல அந்த லைன் இருக்கும்ல, உங்க சர்ஃபேஸ்ல அந்த லைன் இருக்கும்ல, சரிங்களா, அதுதான் அசிம்டோட்டிக் லைன்ன்றாங்க. நம்ம அந்த டைரக்ஷனை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அது அசிம்டோட்டிக் டைரக்ஷன். அந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அசிம்டோட்டிக் லைன். சரியா? அடுத்தது the differential equation of asymptotic line. பாத்தீங்களா எத்தனை வருது பாருங்க. இது எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? செகண்ட் ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் மாதிரி ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு, ஆனா ஈக்குவல் டு 0ன்னு எடுத்திருக்கோம். தெரியுதா மேம் உங்களுக்கு? டிஃபரன்ஸ் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இறைவா, செகண்ட் ஃபண்டமெண்டல் நம்ம எப்பவுமே 0ன்னு சொல்ல மாட்டோம், பட் அந்த டைரக்ஷன்ல அது 0வா இருக்கு. சரி, அடுத்தது அசிம்டோட்டிக் லைன்ஸ் வந்து ஆர் ஆல்வேஸ் என்னது செல்ஃப் காஞ்சுகேட். செல்ஃப் காஞ்சுகேட் என்னப்பா? அதுக்கு அதுவே காஞ்சுகேட்டா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அதுவே காஞ்சுகேட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோ. Symmetric curves on a surface are asymptotic if and only if L equal to 0, N equal to 0, but M not equal to 0. அப்ப F equal to 0 கொண்டு படிச்சிருக்கோம், M equal to 0 கொண்டு படிச்சிருக்கோம். இப்ப அடுத்து L-ம் N-ம் 0வா, M not equal to 0 கொண்டு படிச்சிருக்கோம். அப்புறம் இது ரெண்டுமே சேர்த்து படிச்சிருக்கோம்ல, F equal to 0, M equal to 0 படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி எனக்கு அனுப்பிடுவோம். அடுத்தது எப்படி லைன் ஆஃப் கர்வேச்சருக்கு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருந்ததோ அது மாதிரி இதுக்கு என்னன்னா r dash dot n dash is equal to 0. அங்க என்ன பார்த்தோம்? கப்பா dr plus dn is equal to 0. இதெல்லாம் எழுதணும், எடுத்து நீங்க எழுதணும். நெஸ்டட் இன்சஃபிஷியன்ட் கண்டிஷன் மட்டும் தனியா ஒரு பேஜ்ல எழுதணும். உட்காந்து எழுதினா தான் மறக்காது. நான் எழுதியிருக்கேன் ஆல்ரெடி எக்ஸாம் படிக்கும் போது நான் எழுதியிருக்கேன். ஒரு பேஜ் ஃபுல்லா டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரியில இருக்கக்கூடிய அத்தனை இன்சஃபிஷியன்ட் கண்டிஷன் எழுதியிருக்கேன். நோட்டை தேடி எடுக்க முடியலன்னா உங்களுக்கு எல்லா போட்டோவும் நான் அனுப்புவேன். இப்பெல்லாம் படிச்சதுனாலதான் என்னால கிளாசிஃபை பண்ணி படிக்க முடிஞ்சது. எல்லாரும் படிச்சிருப்பாங்க, எல்லாரும் எழுதியிருப்பாங்க, பட் நம்ம எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கோன்றதை நம்ம தான் முடியும். அடுத்தது இந்த ஸ்ட்ரைட் லைன் ஆன சர்ஃபேஸ் ஆர் அசிம்டோட்டிக் லைன். ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து எப்பயுமே அசிம்டோட்டிக் லைனா இருக்குமா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு நெசசரி இன்சஃபிஷியன்ட் கண்டிஷன். A necessary sufficient condition that a curve to be an asymptotic line is that the tangent plane at the point of the surface coincide with the osculating plane of the curve. சரிங்களா? அதாவது ஒரு கர்வு, சரிங்களா, ஒரு கர்வ் வந்து அசிம்டோட்டிக் லைனா இருக்கணும்னா, சரிங்களா, அந்த சர்ஃபேஸ்ல அந்த கர்வ்ல இருக்க ஒரு பாயிண்ட்ல நீங்க பார்க்கக்கூடிய டேஞ்சன்ட் பிளேனும் அந்த கர்வ்ல அந்த பாயிண்ட்ல பார்க்கக்கூடிய ஆஸ்குலேட்டிங் பிளேனும் ரெண்டும் சேமா இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்குலேட்டிங் பிளேன் எதுக்கு பார்ப்போம் அப்படின்னா ஒரு கர்வ்ல ஒரு பாயிண்ட்ல பார்ப்போம். டேஞ்சன்ட் பிளேன் எதுக்கு பார்ப்போம்னா ஒரு சர்ஃபேஸ்ல ஒரு பாயிண்ட்டுக்கு பார்ப்போம். புரியுதா? சோ அது ரெண்டு ஈக்குவலா இருக்க பட்சத்துல அந்த கர்வ் வந்து ஒரு அசிம்டோட்டிக் லைனா இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது அசிம்டோட்டிக் லைன்ஸ் ஆஃப் கேட்டனாய் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா Z ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் சிவி பிளஸ் ஏ. சரிங்களா? Z ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் சிவி பை ஏ. இது வந்து கேட்டனாய்டோட கேட்டினரியோட ஈக்குவேஷன். சரிங்களா? அதை வச்சு உருவாக்குற கேட்டனாய்டோட ஈக்குவேஷன் கொடுக்கல, பட் அதோட அசிம்டோட்டிக் லைனோட ஈக்குவேஷன் இருக்கு. Z ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் சிவி பிளஸ் ஏ. சப்போஸ் ஏ ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா அசிம்டோட்டிக் லைன்ஸ் அந்த கேட்டனாய்ட்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி எக்ஸஸா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பிளஸ் ஏ எடுத்தாங்க. இதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு, நீங்க செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க. நம்ம டைப்பிங் மிஸ்டேக் இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுல ஈக்குவல் டு வராதுன்னு நினைக்கிறேன்.
ஒன்னு ஈக்குவல் டு வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க அது இல்ல பாத்தீங்களா? ஏன்னா லைன் தானே சொல்லியிருக்காங்களே. யாராவது செக் பண்ணிட்டு குரூப்ல போட்டு விடுறீங்களா இத? சரி, கொஞ்சம் செக் பண்ணி இதை குரூப்ல போட்டுருங்க. இல்ல கையோட பாக்குறேன். பிரின்சிபல் கர்வேச்சர், லைன் ஆஃப் கர்வேச்சர், லூப்பிங் இண்டிகேட்டர்ஸ், அதுக்கு அடுத்து கேள்விக்கு பாடியார். ஓகே, z equal to z equal to இதெல்லாம் ஈக்குவல் டு வரணும்ப்பா. z equal to plus or minus cv, சரிங்களா? a equal to 0 வந்து அது வராது அப்படின்றாங்க. அடுத்தது the parametric curves on a surface are the asymptotic lines. அதாவது இது என்னது? u equal to cos v, u equal to sin v, cvங்கிறது என்னது? படிக்க சொன்னேன், படிங்க சீக்கிரமா. ஹெலிக்ஸ் சார். ரைட் ஹெலிகாய்டு ஹெலிக்ஸ் கிடையாது மேம். ஹெலிக்ஸ்னா அது 1 பேராமீட்டர் ஃபேமிலி வரும். இது 2 பேராமீட்டர் இருக்கு. இது ஒரு சர்ஃபேஸ். ஹெலிக்ஸ்ங்கிறது கர்வ், ரைட் ஹெலிகாய்டு. சோ Okay, sir. அதுல பேராமெட்ரிக் கர்வ் தான் என்னவா இருக்குதுன்னா அசிம்டோட்டிக் லைனாவே இருக்கு அப்படின்றாங்க. சரிங்களா? பேராமெட்ரிக் கர்வ் தான் என்னவா இருக்கு? அசிம்டோட்டிக் லைனாவே இருக்கு. அப்ப பேராமெட்ரிக் கர்வ் அசிம்டோட்டிக் லைனா இருக்கணும்னா மேல பார்த்தோம், நம்ம என்ன பார்த்தோம்? L equal to 0, n equal to 0, பட் m not equal to 0. அப்ப இதுல செக் பண்ணி வேணா பாரு. அடுத்தது, if the asymptotic line passes through a point on a surface or orthogonal, then the cubic indicatrix at the point is the rectangular hyperbola. அதாவது நம்ம என்ன பண்றோம், அந்த டூப்ளிகேட் இண்டிகேட்டர்ஸை பார்த்துட்டு அது ஹைப்பர்போலாவா இருந்ததுன்னா அதோட அசிம்டோட்டிக் லைன், அசிம்டோட்ஸை வந்து நம்ம அசிம்டோட்டிக் லைனா எடுத்துக்கிறோம். சப்போஸ் அந்த அசிம்டோட்டிக் லைன்ஸ் ஆர் வந்து ஆர்த்தோகனலா இருந்தா கண்டிப்பா அந்த டூப்ளிகேட் இண்டிகேட்டர்ஸ் வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவா தான் இருக்கணும் அப்படின்றாங்க. சரிங்களா? வேற ஒண்ணும் இல்லை, ரிவர்ஸ்ல வர்ற மாதிரி. அப்ப நீங்க வெட்டும் போதே அந்த டூப்ளிகேட் இண்டிகேட்டர்ஸ் வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அசிம்டோட்டிக் லைன் வந்து ஆர்த்தோகனலா தான் இருக்கணும். சரிங்களா? இப்ப நாளைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களை பண்ண சொன்னது இப்ப இதோட